நம்ம தேசத்தின் தந்தையார் மகாத்மா காந்தி இல்லையா? அவங்க எல்லாருக்கும் தெரியும் மகாத்மா காந்தி. யார் சினிமாவை பார்த்து தெரிஞ்சுக்கல? மகாத்மா காந்திக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சது. மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய ஆள், அவருக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு, அவர் ஆசைப்படுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம குற்றாலம்னு எங்க ஏரியா பக்கம் ராஜபாளையத்தை தாண்டி ஒரு 1.5 மணி நேரம் போனா குற்றாலம் வரும். அங்க வட்டத்தொட்டின்னு ஒரு இலக்கிய அமைப்பு வைத்து நடத்தி கொண்டிருந்தவர் ரசிகமணி டி.கே. சிதம்பரம் முதலியார் அவர்கள். அவருக்கு ராஜாஜி ரொம்ப நெருங்கிய நண்பர். டி.கே.சி. அவர்கள் கம்பராமாயணத்தை அப்படி கரைச்சு குடிச்சவர். கம்பராமாயணத்தை நம்ம படிக்கலாம், பொருள் உணர்ந்து படிக்கலாம், ஆனா இப்படி ரசிச்சு படிக்க முடியும்னு கத்துக் கொடுத்தவர் ரசிகமணி. அவரு ராஜாஜி காந்தியை அறிமுகப்படுத்துறார். அப்ப காந்தி கிட்ட ரசிகமணி கம்பராமாயணத்தின் அழகை அப்படியே சொல்றார். இவர் அதை வாங்கி மொழிபெயர்த்து அவருக்கு சொல்றார். காந்தி அதை கேட்டு கேட்டு அப்படியே அரண்டு போறார். காந்தி இப்ப ரசிகமணிகிட்ட கேட்கிறாரு, உங்களை மாதிரியே கம்பராமாயணத்தை நான் தமிழ்ல படிச்சு நானே பொருள் உணர்ந்து ரசிக்க வேண்டும் என்றால் நான் எத்தனை நாள் படிக்கணும், எத்தனை நாள் உங்ககிட்ட டியூஷன் வரணும், நான் என்ன செய்யணும்? அதுக்கு ரசிகமணி ஒரே ஒரு பதில் தான் சொல்றாரு. காந்தியை நம்ம கிட்ட படிக்க வரட்டுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க வாங்க 3 மாசத்துல உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிதானே சொல்லுவோம். ரசிகமணி கம்பீரமா சொன்னார், நீங்க மகாத்மா காந்தியாவே இருக்கலாம், ஒரு தேசத்துக்கு தந்தையா கூட இருக்கலாம், ஆனால் தமிழை, கம்பராமாயணத்தை தமிழிலேயே படித்து உணர வேண்டும் என்றால் நீங்கள் அடுத்த பிறவியில் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும், தமிழனாக பிறக்க வேண்டும். அப்பதான் முடியும்.